So today we are going to discuss line balancing. So it's a small topic. அதனால நான் வந்து ஒர்க் பண்ண அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணுறேன். சப்போஸ் புரியல அப்படின்னா நான் நெக்ஸ்ட் லெவல் ஒர்க் பண்ணுறேன். ரைட்டா? ஸோ லைன் பேலன்ஸ்னா என்ன? வாட் இஸ் மீன் பை லைன் பேலன்ஸ்? லைன் பேலன்சிங் இஸ் நத்திங் பட் it is an arrangement of production line. Arranging of production line so that there is an even flow of production. So production line என்னன்னு தெரியணும். So production line is nothing but line of machines and workers ஒரு சீக்வன்ஸில் ஆர்டரில் இருக்கும். எதுக்கு? டு ப்ரொடியூஸ் த ப்ராடக்ட் எஃபெக்ட்லி. கொஞ்சம் ஸ்பீடாக ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ ஒவ்வொரு மிஷின் வரிசையாக இருக்கும். ஒரு மிஷினில் ஒர்க் முடிஞ்சால் தான் அடுத்த மிஷினுக்கு அந்த ப்ராடக்ட் போகும். ஸோ அப்படியே என்டையர் ப்ரொடக்ஷன் ஃப்ளோ ஆஃப் ப்ராடக்ட் இந்த ப்ரொடக்ஷன். ரைட்டா? பட் ஒரு லைன் இருக்கும், ப்ராப்பர் லைன் இருக்கும். வரிசையாக மிஷின் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. ஒவ்வொரு ஒர்க் முடிஞ்சோடனே அடுத்து போகும். ரைட்டா? ஸோ அதான் லைன் பேலன்ஸ் இஸ் a process of assigning tasks to workstation so that the workstation have approximately equal time requirements. ரைட்? உங்கள் புக்கு டெஃபினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா லைன் பேலன்சிங் இஸ் arranging a production line so that there is an even flow of production from one workstation to next, so that there are no delays. ரைட்டா? ஸோ ஒரு ப்ரொடக்ஷன் லைன்றது என்னென்னா, ப்ரொடக்ஷனில் வந்து ஒரு மிஷின்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ் லைனாக இருக்கும். தட் மீன்ஸ் ஒரு சிம்பிளி வி கேன் சே சீக்வன்ஷியல் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். ரைட்டா? ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு லைனாக வரிசையாக ஒவ்வொரு ப்ராடக்ட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மொபைல் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து பிசிபி போர்டு பேசிக் ஒன் டைம் இருக்கும். நெக்ஸ்ட் லெவல் வந்து அதை வந்து டோட்டல் அசம்பிளிங், அதுக்கு தேர்ட் லெவல் வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன், அண்ட் அடுத்து வந்து பேக்கேஜிங். ஸோ அப்போ கண்டினியூஸாக ஒரு சீக்வன்ஷியல் ஆப்ரேஷன் நடக்கும். ஸோ சீக்வன்ஷியல் ஆப்ரேஷன் நடக்குது எதுக்காக அப்படின்னா டு ரெடியூஸ் த டிலே. ஸோ இட்ஸ் நத்திங் பட் அரேஞ்சிங் த ப்ரொடக்ஷன் லைன், அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் லைன்ஸ் to make a even flow of production, because there not be no delays. ரைட்டா? ஸோ நோ டிலே இன் த ப்ரொடக்ஷன். ரைட்டா? அதாவது லைன் பேலன்சிங் இஸ் arranging a production line so that there is an even flow of production from one workstation to the next, so that there are no delays at any workstation that will leave the next workstation will idle time. ரைட்டா? ஸோ அதாவது சிம்பிளாக approximation of sequential work activities. அதான் நம்ம சீக்வன்ஷியல் ஒர்க் ஆப்ரேஷன் சொல்லி சிம்பிளாக ஒரே வேலை சொன்னேன். ரைட்டா? இதில் என்னென்ன ஃபார்முலாஸ் யூஸ் ஆகுது அப்படின்னா இது சிம்பிளாக தான் இருக்கும். சைக்கிள் டைம், கிரிட்டிக்கல் ரேஷியோ, தென் பேலன்சிங் எஃபிஷியன்சி. ஸோ சைக்கிள் டைம்னா ஆக்சுவல் டைம் டிவைட் பை அவுட்புட் ரெக்கார்ட், தென் ப்ரொடக்ஷன் டைம் டிவைட் பை ப்ரொடக்ஷன் வால்யூம். இந்த ஃபார்முலா நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை நம்ம உங்களுக்கு கொஸ்டின் யூஸ் பண்ண போகிறோம். ரைட்டா? அங்கே வரப்போ ஓனாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட்டா? ரைட். ஸோ உங்கள் புக் ப்ராப்ளமாக எடுங்க. ஜஸ்ட் புக்கே எடுங்க. உங்கள் புக்கை நான் டிஸ்பிளே பண்ணுறேன். உங்களுக்கு வியூ தான் பாருங்க. ரைட்? ஸோ புக்கு வியூ ஆதாப்பா? புக்கு டிஸ்பிளே ஆதா? புக்கு டிஸ்பிளே ஆதாப்பா? புக்கு டிஸ்பிளே ஆகுதாப்பா? எஸ் சார். ஓகே, ரைட். ரைட். ஸோ தென் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ இப்போ சைக்கிள் டைம்ன்றது ரைட். ஸோ சைக்கிள் டைம், critical ratio. Cycle time is nothing but time taken to produce a 1 unit of product from start to finish. ஒரு ப்ராடக்ட், ஒரு ப்ரொடக்ஷனில் ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது, அதான் சைக்கிள் டைம். அதான் ஆக்சுவல் டைம் டிவைட் பை அவுட்புட் ரெக்கார்ட், அதான் ப்ரொடக்ஷன் டைம் டிவைட் ப்ரொடக்ஷன் வால்யூம். தென் கிரிட்டிக்கல் ரேஷியோ. இது ஒரு ஃபார்முலா இருக்குது, சம் வரவோ பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள். உங்கள் பேஜ் நம்பர் 107 எடுங்க. 107. ரைட். பேஜ் நம்பர் 107. ரைட்டா? கமெண்ட் பண்ண முடியுமா? ரைட். நான் டிக்ளேர் பண்ணிட்டேன், புரியுதான் பாருங்க. சப்போஸ் இல்லைன்னா நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். Okay, illustration 20. Table shows the time remaining, the number of days until due date, and the work remaining.
right? And கொடுத்திருக்கு for 5 jobs which were assigned the letters A to E as they arrived to the shop. Sequence these jobs by priority rules with FCFS, EDD, then LS, SPT and LPT. So FCFS ன்றது first come first serve basis, ED வந்து yearly due date, right? Then இது வந்து least slack, SL அதனால பார்ப்போம். இது வந்து SPT shortest processing time or minimum processing time, no name. இது லாங்கஸ்ட் ப்ராசஸ் டைம் ஆர் மேக்ஸிமம் ப்ராசஸிங் டைம், ரைட்டா? ரெண்டு நேம் இருக்கு, ரைட்டா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எஃப்சிஎஃப்எஸ் அப்புறம் ஸோ ஜாப் இதான் அந்த அரைவ் இப்போ அல்டிமேட் த அப்ஜெக்டிவ் ஆஃப் லைன் பேலன்சிங் இஸ் நத்திங் பட் அரேஞ்சிங் த அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் லைன். அது சிம்பிளாக சொல்லணும்னா அரேஞ்சிங் த jobs and machines, ரைட்டா? இந்த டு மேக் ஈவன் ஃப்ளோ ஆஃப் ப்ரொடக்ஷன், ரைட்டா? அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். சீக்வன்ஷியல் ஆப்ரேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். சீக்வன்ஸ் தான் பண்ண போகிறோம். இப்போ ஜாப் ABCDE, ரைட்டா? அதை அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்கு? A to E as they arrive to the shop. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் யார் வரா? ஜாப் ஏ. ஸோ அப்போ ஜாப் ஏ தான் ஃபர்ஸ்ட், ரைட்டா? அடுத்து செகண்ட் யார் வரா? சொல்லிட்டுருங்க, கமெண்ட் பண்ணுறேங்க. ரைட், ரைட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ், ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு எது வருது? ஏ தான் வருது, ரைட்டா? ஏன்னா உங்கள் கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து என்னது? ஏ. ஸோ அப்போ ஏ, அடுத்து செகண்ட் ஜாப் பி, அடுத்து சி, அடுத்து டி, அடுத்து ஏதா திஸ் இஸ் சீக்வன்ஸ், கரெக்ட் சீக்வன்ஸ் டு மேக் த எஃபெக்டிவ் ப்ரொடக்ஷன், ரைட்டா? ஸோ ஏன்னா பிகாஸ் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ், இந்த ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ், ரைட்டா? அண்ட் இடிடி இயர்லி டியூ டேட் ஜாப் ஃபர்ஸ்ட், ரைட்டா? டியூ டேட்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் டேஸ் இயர்லி டியூ டேட், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி டியூ டேட் வரது எது? லோயஸ்ட் வேல்யூ வந்து 3 தான் ஃபர்ஸ்ட் டியூ டேட்டாக இருக்குது. அப்போ பி தான் ஃபர்ஸ்ட் வரும், ரைட்டா? அண்ட் செகண்ட் வந்து செகண்ட் லோயஸ்ட் வந்து என்னது? 6, ரைட்டா? செகண்ட் லோயஸ்ட் 6 இருக்கு சார். ரைட்டா? செகண்ட் லோயஸ்ட் 6, 7 இருக்கு சார். தென் தேர்ட் 7, அடுத்து ஃபோர்த் 8, அடுத்து 9. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்கள் சீக்வன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து என்னது? பி. ஸோ பி இஸ் த ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ், ரைட்டா? B வந்து first sequence, B, E, C, D, A. This is the correct sequence based on the yearly due date. Then least slack. So least slack also called as minimum slack rule. அதுக்கு ஃபார்முலா இருக்கு, அதை நான் இங்கே போட்டிருப்பேன். இங்கே நான் உங்களுக்கு எல்லாமே இங்கே ஃபார்முலாஸ் இருக்கு, ரைட்டா? புக்கு பார்த்து சொல்லணும். ஸோ என்ன கொடுத்துருக்கு? நம்பர் ஆஃப் டேஸ் டியூ அன்டில் டியூ டேட் மைனஸ் நம்பர் ஆஃப் ஒர்க் ரிமைனிங். ஸோ இங்கே நம்பர் ஆஃப் டேஸ் வந்து என்னது? டியூ டேட் வந்து என்னது? 8 minus 7. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லாக் வந்து 1. அடுத்து செகண்ட் வந்து என்னது? ஃபர்ஸ்ட் செகண்ட் ஜாப் பிக்கு வந்து டியூ டேட் 3, தென் நம்பர் ஆஃப் டேஸ் ரிமைனிங் வந்து 4, 3 minus 4 minus 1. ஏன்னா நீங்கள் ஃபார்முலா தான் ஃபார்முலா உங்களுக்கு, ரைட்? அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம், ரைட்? இது டியூ டேட் கிவன் இந்த ப்ராப்ளம் அண்ட் ஒர்க் ரிமைனிங் ஆல்சோ கிவன் இந்த ப்ராப்ளம். ஒர்க் ரிமைனிங் கொடுக்கல, நம்பர் ஆஃப் டேஸ் ஒர்க் ரிமைனிங் கொடுக்கலாம், டோட்டல் அவைலபிள் டைம் வேர்டு கொடுத்துருப்பாங்க, அவைலபிலிட்டி டைம் கொடுத்துருப்போம், அவைலபிள் டைம் கொடுத்துருப்போம், ரைட்டா? தென் சி 7 minus 5 2. தென் இப்போ நீங்கள் பேஸ்ட் ஆன் த மினிமம் ஸ்லாக் எது மினிமமாக இருக்குது? மினிமம் ஸ்லாக் ரூல், ரைட்டா? ஸோ அதாவது லீஸ்ட் ஸ்லாக் ரூல் ஆர் மினிமம் ஸ்லாக் ரூல், ரைட்டா? ஸோ இப்போ லோவஸ்ட் வேல்யூ வந்து என்னது? -1. அப்போ தான் ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் ஃபர்ஸ்ட் ஜாப். அதான் அடுத்து 0, நெக்ஸ்ட் 1, தென் 2, அடுத்து லாஸ்ட் 7. அப்போ -1 என்ன? இது ஜாப் பி, அடுத்து E, அடுத்து A, C, D. This is the minimum. By using minimum slack rule we can arrange these jobs in the sequence, ரைட்டா? ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் எனக்கு அப்படியே நீங்கள் எழுதிக்கலாம். ஏஎல்டி டியூ டேட் பேஸ்ட் ஆன் டியூ டேட் பேஸ் பண்ணி எழுதுவீங்க. லீஸ்ட் ஸ்லாக்ன்றது டியூ டேட் மைனஸ் ஒர்க்கிங் டைம் ரிமைனிங் ஒர்க்கிங் டைம், ரைட்டா? இப்போ அது எஸ்பி டூல் மினிமம் ப்ராசஸிங் டைம் ரூல் இருக்குது. ஸோ ஷார்ட்டஸ்ட் ப்ராசஸிங் டைம் அது எஸ்பிடி, அது மினிமம் ப்ராசஸிங் டைம். அதே மாதிரி இங்கே ஷார்ட்டஸ்ட் ஆப்ரேஷன் டைம் இன்னொன்று வேர்டு வந்து எஸ்ஓடி, ரைட்டா? நோட் பண்ணிக்கோங்க, எஸ்பிடி ஆர் எஸ்ஓடி ஆர் எம்பிடி, ரைட்டா? மினிமம் ப்ராசஸிங் டைம்,
ரைட். இப்போ மினிமம் ப்ராசஸிங் டைம் இது வந்து மினிமம் MINPRT அந்த இதெல்லாம் பார்த்துக்கோங்க ரைட்டா. அந்த இன்னொன்று அதர் நேம் மினிமம் ப்ராசஸிங் டைம் தான் MINPRT. அப்போ இது என்ன இருக்குது எஸ்பிடி ரைட்டா. ஸோ என்ன இருக்குது எஸ்பிடி சாரி எஸ்பிடி SOT and MINPRT ரைட்டா. ஸோ இப்போ ஷார்ட்டஸ்ட் ப்ராசஸிங் டைம். ஸோ ப்ராசஸிங் டைம் நீங்கள் செக் பண்ணணும். கொஸ்டின் வாங்க. ஸோ கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் டைம்ன்றது என்னது நம்மளுக்கு நம்பர் ஆஃப் டைம் ஒர்க் ரிமைனிங் அதான் ப்ராசஸிங் டைம் ரைட்டா. அவைலபிள் டைம். ஸோ இதில் வந்து ஷார்ட்டஸ்ட் ப்ராசஸிங் டைம் என்னது 2. ஃபஸ்ட்டு ஷார்ட்டஸ்ட் ப்ராசஸ் வந்து 2, அடுத்து ஷார்ட்டஸ்ட் ப்ராசஸிங் வந்து 4, நெக்ஸ்ட் 5, அடுத்து 6, அடுத்து 7. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து 2. ஸோ அப்போ ஷார்ட்டஸ்ட் ப்ராசஸிங் டைமில் வந்து ஃபஸ்ட்டு வந்து 2 ரைட்டா. ஃபஸ்ட்டு 2, அடுத்து 4, அடுத்து 5, 6, 7. ஸோ இதான் ஷார்ட்டஸ்ட் ப்ராசஸிங் டைம். அப்போ சீக்வன்ஸ் வந்து 2 வந்து ஜாப் டி அண்ட் ஜாப் பி, ஜாப் சி, ஜாப் இ, ஜாப் ஏ. ஸோ திஸ் இஸ் த சீக்வன்ஸ். தென் லாங்கஸ்ட் ப்ராசஸ் அதுக்கு ரிவர்ஸாக வரும். அப்போ லாங்கஸ்ட்டாக ஃபஸ்ட்டு 7 வரும், அடுத்து 6, 5, 4, 3, 4, 2. ஸோ திஸ் இஸ் த சீக்வன்ஸ் ரைட்டா. இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா FCFS, தென் EDD early due date based on due date, then least slack right, but due date minus work remaining or processing time right. Then fourth வந்து SPT also called as MPT, that means minimum PRT, minimum processing time, or இன்னொன்று வந்து SOT is shortest operation time. இது longest operation time and longest LPT வந்து LPT or LOT அதை பார்த்துக்கோங்க ரைட்டா. அது மேக்ஸிமம் பிஆர்டின்னு சொல்லலாம், மேக்ஸிமம் ப்ராசஸிங் டைம் சொல்லலாம். லாங்கஸ்ட் ஆப்ரேஷன் மேக்ஸிமம் ப்ராசஸ் டைம் ரைட்டா. ரைட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்கும் சீக்வன்ஸ்ன்ற வேர்டு வந்திருக்கும். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சா இந்த கொஸ்டின் தான் ரைட்டா. இந்த நீங்கள் மெத்தட் இருக்குது. பட் சப்போஸ் இந்த கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் பாருங்களேன். illustration 21 ரைட். the following jobs have to be shipped a week from now. a week has 5 working days ரைட். ஸோ உங்களுக்கு புரியுதாப்பா? ஃபர்ஸ்ட் டைம் புரியுதாப்பா? இல்லை நான் ஒர்க் பண்ணுமா? புரியுது சார். வேண்டாம் சார், புரியுது சார். Okay, right. So illustration 21, the following jobs have to be shipped a week from now ரைட்டா. ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் ரிமைனிங் கொடுத்துருக்கு ரைட்டா. இங்கே டியூ டேட் கொடுக்கல, நம்பர் ஆஃப் டேஸ் ரிமைனிங் கொடுத்துருக்கு. பட் என்ன கொடுத்துருக்கு 5 working days. 5 working days தான் அவைலபிள் டைம். இட்ஸ் நத்திங் பட் அவைலபிள் டைம் ரைட். வெயிட் பண்ணுங்க ரைட். ஸோ இது அவைலபிள் டைம் ரைட். ஓகே. ஸோ இது அவைலபிள் டைம். இப்போ நீங்கள் என்ன கொடுத்துருக்கு சீக்வன்ஸ், இந்த வேர்டு வந்துருச்சு சீக்வன்ஸ் ஜாப் அக்கார்டிங் டு த ப்ரையாரிட்டி எஸ்டாப்ளிஷ் லீஸ்ட் ஸ்லாக் ரூல், தென் கிரிட்டிக்கல் ரேஷியோ ரூல். ஸோ லீஸ்ட் ஸ்லாக் என்ன ஃபார்மில் பார்த்தோம், ஏர்லி டியூ டேட், தட் மீன்ஸ் டியூ டேட் மைனஸ் ப்ராசஸிங் டைம், தட் மீன்ஸ் ஆப்ரேஷன் டைம் ஆர் ஒர்க் ரிமைனிங் டைம் ரைட்டா. அதே தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பட் இங்கே டியூ டேட் கொடுக்கல ரைட்டா. டியூ டேட் கொடுக்கப்போ நம்ம என்ன டியூ டேட் கொடுக்காட்டி அவைலபிள் டைம் கொடுத்துருக்கும் ரைட்டா. அவைலபிள் டைம் என்னது இங்கே டோட்டலி 5 டைம்ஸ். இப்போ என்னன்னா இப்போ இங்கே வந்து டியூ வந்து பேஸ்ட் ஆன் த ஜாப் பேஸ் பண்ணி டியூ கொடுத்துருக்கு. ஃபார் ஏ ஜாப் த டியூ இஸ் 8, ஃபார் பி ஜாப் த டியூ இஸ் 3, தென் சிக்கு டியூ 7. ஆனால் இங்கே வந்து ஆல் த ஜாப்ஸ் மஸ்ட் கம்ப்ளீட்டட் வித்தின் 5 days ரைட்டா. ஸோ அப்போ டியூ டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 days இருக்குது. ஏக்கு 5 day, பிக்கு 5 day, சி அதாவது நீ கொடுக்கலன்னா அவைலபிள் டைம். சப்போஸ் கொஸ்டினில் அவைலபிள் டைம் கொடுத்தாலும் அதான் உங்களுக்கு ரைட்டா. அப்போ 5 எல்லாமே 5 தான் வரும். இந்த ஷாப் கிவன் இந்த கொஸ்டின், இதுவும் கொஸ்டினில் கொடுத்துருக்கு ஒர்க் ரிமைனிங். ஸோ அப்போ ஸ்லாக் வந்து என்னது அங்கே டியூக்கு போல் 5, 5 - 2 3, 5 - 4 1, 5 - 4 7, 5 - 7 -2, 5 - 6 -1, 5 - 5 0, 5 - 3 2. ஸோ அதே மாதிரி லீஸ்ட் ஸ்லாக் ரூல், மினிமம் ஸ்லாக் ரூல் பண்ணுறோம். லீஸ்ட் ஸ்லாக் வந்து என்னது நெகட்டிவ் தான் லீஸ்ட், அதில் மோஸ்ட் நெகட்டிவ் வந்து -2. அப்போ தான் ஃபர்ஸ்ட் ஜாப், சின்றது ஃபர்ஸ்ட் ஜாப். அடுத்து செகண்ட் -1, அடுத்து 0, அடுத்து 1 2 3. ஸோ திஸ் இஸ் சீக்வன்ஸ் ரைட்டா. தென் கிரிட்டிக்கல் ரேஷியோ என்ன ஃபார்முலா போட்டுருக்கோம். ஸோ அவைலபிள் டைம் டிவைட் ஆப்ரேஷன் டைம். இங்கே அவைலபிள் டைம் தான் கொடுத்துருக்கு. ஸோ அப்போ அவைலபிள் டைம் டிவைட் ஆப்ரேஷன் டைம் வந்து ஒர்க்கிங் ரிமைனிங்
ஒர்க் டைம் ரிமைனிங் ரைட்டா. ஸோ சப்போஸ் அவைலபிள் டைம் கொடுக்கலன்னா டியூ டேட் மைனஸ் டேட், இது கரண்ட் டேட், நவ் டேட், ஸோ அதை கொடுத்துருக்கோம். லீடிங் டைம் ரிமைனிங் இதுவும் கொடுத்துருக்கோம். சரியா. ஸோ இதே ஃபார்முலா தான். சப்போஸ் இந்த அவைலபிள் டைம் ஆப்ரேஷன் டைம் கொடுக்கலன்னா இந்த ரெண்டு வேலையும் கொடுத்துருக்கோம். ரைட்டா. லீடிங் டைம் இதுதான் ஒர்க் டைம் ரிமைனிங் தான். ரைட்டா. ஸோ இது கொடுத்துருக்கோம். சப்போஸ் இது இல்லைனா இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அவைலபிள் டைம் தான் கொடுத்துருக்கு. ஸோ அவைலபிள் டிவைட் பை ஆப்ரேஷன் டைம். அப்போ ஃபர்ஸ்ட் அவைலபிள் டைம் என்னது, இது இங்கேயே ஃபார்மில் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஃபார்ம் இங்கேயே போட்டிருக்காங்க. ரைட்டா. நான் வேற புக் ரெஃபர் பண்ணுறேன். ஸோ அவைலபிள் டைம் 5 டிவைட் பை ஃபர்ஸ்ட் வாங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து என்னது அவைலபிள் டைம் என்னது, அவைலபிள் டைம் வந்து 5. தென் ஏ ஃபார் ஜாப் ஏ நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் ஒர்க் ரிமைனிங் வந்து 2. அப்போ 5 by 2 2.5. தென் 5 by 4, தென் 5 by 7 5 by 6 5 by 5 5 by 3. ஸோ இதுதான் நமக்கு வேல்யூ. இது கிரிட்டிக்கல் ரேஷியோ. ஸோ இதை பேஸ் பண்ணி சீக்வன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா லோவஸ்ட் வேல்யூ எங்கே இருக்கு, ஃபர்ஸ்ட் லோவஸ்ட் வேல்யூ வந்து 0.7. ரைட்டா. ஃபர்ஸ்ட் லோவஸ்ட் வேல்யூ வந்து 0.71. செகண்ட் லோவஸ்ட் வேல்யூ 1, சாரி 0.03. தென் தேர்ட் லோவஸ்ட் 1. அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் ஜாப். ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து சி. ஸோ சி டி இ பி எஃப். ஸோ லோவஸ்ட் டு ஹையஸ்ட் தான் எப்பயுமே பண்ணணும். எல்பி டூலில் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் எடுக்கும். ரைட்டா. லாங்கஸ்ட் ப்ராசஸ் டைம் பேஸ் பண்ணி எடுக்கும். ரைட்டா. இது கிரிட்டிக்கல் ரேஷியோ. ரைட். இப்போ போன சம் இந்த சம் டியூ டேட் கொடுத்துருந்துச்சு, ஒர்க் ரிமைனிங் கொடுத்துருக்கு. இங்கே டியூ டேட் போல அவைலபிள் டைம் கொடுத்துருக்கு, ஒர்க் ரிமைனிங் கொடுத்துருக்கு. ஸோ அதே நீங்கள் அங்கேயும் எல்எஸ் பார்த்தீங்க, இங்கேயும் எல்எஸ் பார்த்தீங்க. எக்ஸ்ட்ரா கிரிட்டிக்கல் ரேஷியோ இருக்கு. கிரிட்டிக்கல் ரேஷியோ வந்து அவைலபிள் டைம் பை ஆப்ரேஷன் டைம். ஸோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இங்கே. முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் 22. இது கொஞ்சம் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு நீங்கள் வந்து சிம்பிளாக இது கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கோங்க. சிமுலேஷனில் இருக்க அந்த ரயில்வே டைம் பார்த்தோம் கவுண்ட், அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் வரும். பட் சீக்வன்ஸில் இதுவும் சீக்வன்ஸ் தான். இன் ஃபேக்ட்ரி புரியுதாப்பா? அடுத்த சம் போகலாம்லப்பா? புரிஞ்சது சார். ரைட். ஸோ illustration 22. In a factory there are 6 jobs to perform. Each job should go through 2 machines A and B in order. அந்த ஆர்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆர்டர் என்ன ஆர்டர் கொடுத்துருக்கு, ஆர்டர் they have given ஆர்டர் they have given AB. ஸோ அப்போ ஆர்டர் வந்து AB. இதுதான் இம்பார்ட்டன்ட். ரைட்டா. ஸோ ஏபி அந்த ஆர்டர் பேஸ் பண்ணி தான். தட் மீன்ஸ் each of which should go, that means each job should be performed based on the given order AB. So first job should go to the A, and after completing the job in A, then the particular job go to B. அதான் பிகினிங். ரைட்டா. ஃபர்ஸ்ட் ஏல வந்து ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சு அதுக்கு பிக்கு போகணும். ஃபார் ஜாப்ஸ் ஆர் கிவன் ஹியர் யூ ஆர் ரெக்வயர்ட் டு டிட்டர்மின் தி சீக்வன்ஸ். த வேர்ட் வந்து சீக்வன்ஸ். ஸோ சீக்வன்ஸ் லைன் பேலன்ஸ் தான். பெர்ஃபார்ம் த ஜாப்ஸ் தட் வுட் மினிமைஸ் த டோட்டல் எலாப்ஸ்ட் டைம். டோட்டல் டைம் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு எந்த சீக்வன்ஸ் பெஸ்ட்டு. ஸோ மொத்தம் வந்து எத்தனை ஜாப் கொடுத்துருக்கு, ஜாப் 1 ஜாப் 2 ஜாப் 3 ஜாப் 4 ஜாப் 5 ஜாப் 6. அது ஸோ அப்போ நம்மளுக்கு மிஷின் A மிஷின் B கொடுத்துருக்கு. எந்த ரூல் படி போகணும், A B இதை பேஸ் பண்ணி போகணும். ரைட்டா. அதான் உங்களுக்கு கொடுத்துருக்கு ஆர்டர். சப்போஸ் ஆர்டர் பி ஏன்னா நீங்கள் பி தான் ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணணும். இங்கே ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணுறது வந்து ஏ. ரைட்டா. இப்போ நமக்கு இது முன்னாடி இருக்க கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்எஸ் ரூல் யூஸ் பண்ணீங்க, இடிடி மீன்ஸ் ஏர்லி டியூட்டேட் ரூல் பண்ணீங்க, தென் எல்பிடி ரூல், எம்பிடி ரூல், கிரிட்டிக்கல் ரேஷியோ பேஸ் பண்ணி அது ஒரு சீக்வன்ஸ் பண்ணீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட். அப்போ நீங்கள் வந்து யூ ஹேவ் டு ஃபைண்ட் த சீக்வன்ஸ். ரைட்டா. பேஸ் வந்து கிவன் கொஸ்டின் என்ன கொடுக்கு, இந்த ஆர்டர் கொடுத்துருக்கு ஏபி. இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். ரைட்டா. இப்போ நான் இதை வந்து இந்த சீக்வன்ஸ் மட்டும் நான் தனியாக ஒர்க் அவுட் பண்ணுறேன். அதுக்கடுத்து இங்கே வரேன். ஸோ சீக்வன்ஸ் மட்டும் நான் ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்க. First know how to find the sequence for the given question. ரைட். கொஸ்டின் வந்து டோட்டலாக வந்து ஆர்டர் ஸ்பெசிஃபிக்காக ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டர் பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு ஜாப்பும் ஒர்க் அவுட் ஆனது கொடுத்துருக்கு. ரைட்டா. இப்போ ரைட்.
அப்படியே வெயிட் பண்ணுங்க. ரைட், ஓகே. வெயிட் பண்ணுங்க, கொஸ்டின் காப்பி பண்ணிக்கிறேன். கொஸ்டின் டிஸ்பிளே ஆதாப்பா உங்களுக்கு? சார் டிஸ்பிளே ஆதாப்பா? கொஸ்டின் டிஸ்பிளே ஆதாப்பா? ரிப்ளை பண்ணுங்க. சார் டிஸ்ப்ளே ஆகுது சார். ஓகே, ரைட், ஓகே ஓகே ஓகே. ஸோ எதுக்கு இந்த ஆக்சுவலாக ஒர்க் பண்ணியிருக்கேன்னா, ஜஸ்ட் டு ஃபைண்ட் த சீக்வன்ஸ், அதுக்காக தான் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ரைட்டா? ஸோ அதுக்காக எடுத்துக்காங்க. எல்லாம் நமக்கு டேட்டா அங்கே பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கு? கிவன் சீக்வன்ஸ் வந்து ஏபி, ஆர்டர் வந்து என்ன கொடுத்துருக்கு? ஆர்டர் வந்து ஏபி. ஸோ அப்போ ஈச் அண்ட் எவ்ரி ப்ராசஸ் ஜாப்ஸ். ஸோ ஜாப் வந்து ஜாப் இங்கே என்ன இருக்குது? ஜாப்ஸ் வந்து ஃப்ரம் 1 to 6 இருக்குது. ரைட்டா? ஸோ 1 to 6 வரைக்கும் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஜாப்பும் பார்த்தீங்கன்னா இப்போ ஏ பி 2 இருக்குது. ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா ஏல முடிச்சுட்டு தான் செகண்ட் பிக்கு போகணும். ஸோ அதான் given. Go, each of which should go through 2 missions A and B in order to AB. ஸோ இந்த சீக்வன்ஸ் அப்போ சீக்வன்ஸ் வந்து ஏபி. ரைட்டா? இதை பேஸ் பண்ணி நீங்கள் சீக்வன்ஸ் ரெடி பண்ணணும். உங்களுக்கு கொடுத்துருக்க இது வந்து ஏபி. ரைட்டா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சேம் ப்ரொசீஜர். ஃபஸ்ட் நீங்கள் என்ன கண்டுபிடிப்பீங்க? லோவஸ்ட் காஸ்ட் கண்டுபிடிப்பீங்க. ஃபஸ்ட் லோவஸ்ட் எடுங்க. கன்சிடர் போத் அண்ட் ஏ, டோட்டலில் எடுங்க. ஸோ டோட்டலில் லோவஸ்ட் காஸ்ட் என்ன? ஃபஸ்ட்டு 1. பட் வி ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஏ. ஜாப் ஏ தான் ஆரம்பிக்கணும். ஆனால் இங்கே பி இருக்குது. ரைட்டா? அப்போ நான் அது வந்து அதோட ஜாப் என்னது? அதோட ஜாப் வந்து 6. ஸோ அந்த 6 நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் தனியாக எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக அது வந்து ஏல நம்ம ஏல ஸ்டார்ட் பண்ணணும். பட் இங்கே வந்து நமக்கு ஆர்டர் வந்து ஏபி. பட் இங்கே வந்து பியில் தான் லோவஸ்ட், ஃபஸ்ட் லோவஸ்ட் இருக்குது. ஸோ அது வந்து 1 இருக்குது. அப்போ அந்த அது எந்த ஜாப்? 6th ஜாப் லாஸ்ட் போட்டுக்கிறேன். தென் செகண்ட் வாங்க. செகண்ட் வந்து நெக்ஸ்ட் லோவஸ்ட் வேல்யூ 2. பட் இது நமக்கு ஏல தான் இருக்குது. இதோட ஜாப் என்னது? 3. ஸோ அப்போ இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் வர வேண்டிய ஜாப். அப்போ ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து 3. ஏன்னா நம்ம வி ஆர் சீக்வன்சிங் இந்த ஆர்டர் ஆஃப் ஏ அண்ட் பி. ஏ பி அதான் கொடுத்துருக்கு. பிஏ கொடுத்தா இந்த 6 முன்னாடி வரும், 3 கடைசி வரும்.
இந்த ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் 6 ஃபர்ஸ்ட் ரோ, and 6 வந்து lowest வேல்யூ இருக்கு, ரைட். தென் தேர்ட் நெக்ஸ்ட் lowest வேல்யூ இது, நெக்ஸ்ட் lowest வேல்யூ வந்து 3, ரைட்டா. ஸோ 3 எந்த ஜாப் 1, ரைட்டா. பட் எந்த மிஷின் பி, பட் நமக்கு என்ன ஆர்டர் ஏ பி தான். அப்போ மிஷின் வந்து பி, அப்போ பேக் சைடு எழுதிக்கோங்க. ஸோ அப்போ ஆல்ரெடி லோவஸ்ட் வேல்யூ 6, அப்போ நெக்ஸ்ட் லோவஸ்ட் வேல்யூ வந்து நமக்கு 3 வந்திருக்கு. அது எது ஜாப் 1, ரைட்டா. ஸோ ஜாப் 1 நெக்ஸ்ட் போடுறோம். ஏன்னா ஏ நம்ம முன்னாடி போடல, பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஜாப் இதுதான், ஏன்னா இதுதான் ஏபி ஆர்டரில், ஏல லோவஸ்ட் இதுதான், ரைட்டா. நெக்ஸ்ட் தேர்ட் லோவஸ்ட் பாருங்க, தேர்ட் லோவஸ்ட் வந்து என்னது பி, ஸோ 4, ரைட்டா. தேர்ட் லோவஸ்ட் வந்து 4, இங்கே 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குது. அப்போ நமக்கு ஜாப் 2 இருக்குது, தென் ஜாப் 5 இருக்குது, ரைட்டா. ஸோ ஜாப் 2 ஜாப் 5 இது எது ஏ, ஜாப் 2ன்றது ஏ, ஜாப் 5ன்றது பி. ஸோ நமக்கு பேஸ் எந்த ஆர்டர் பேஸ் பண்ணணும், 2 பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஏ பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அப்போ ஆர்டர் ஏ. அப்போ நெக்ஸ்ட்டு 3க்கு அடுத்து இங்கே 2, இங்கே வந்து நெக்ஸ்ட் லோவஸ்ட் 5. ரிமைனிங் ஒரே ஒரு ஜாப் தான் இருக்குது. என்ன ஜாப் இருக்குது 4, 1 2 3 5 6 வந்து ரிமைனிங் வந்து 4. அப்போ உங்கள் ஆர்டர் அக்கார்டிங் டு த ஆர்டர் ஏ டு பி, த ஜாப் சீக்வன்ஸ் இஸ் 3 2 4 5 1 6. செக் பண்ணி பார்ப்போம், உங்கள் புக்கை பார்ப்போம். ரைட். ஸோ இது எக்ஸ்பிரஷன் கொடுங்க. இப்போ பாருங்க, 3 2 4 5 1 6. ஸோ இதை தான் நான் இங்கேயும் நான் சொன்னேன், ரைட்டா. 3 2 4 5 1 6. ஏன்னா இந்த ஆர்டர் ஏபி ஆர்டரில் ஃபர்ஸ்ட் லோவஸ்ட் செக் பண்ணி அது பி, அடுத்த லோவஸ்ட் வந்து 2, அப்போ அதுதான் நமக்கு 3 தான் ஃபர்ஸ்ட் வரும், அதாவது 6 லாஸ்ட் போட்டோம். இது ஆக்சுவலி இதான் லோவஸ்ட் காஸ்ட் 1, லோவஸ்ட் ஜாப் ஹவர்ஸ் வந்து 1, இங்கே ஜாப் ஹவர்ஸ் வந்து 2. பட் ஏ டு பி இருக்கிறனால ஃபஸ்ட்டு நம்ம இதை கன்சிடர் பண்ணுறோம். 3 2 4 5 1 6. திஸ் இஸ் த ஜாப் ஆர்டர், ஜாப் சீக்வன்ஸ். அப்போ இந்த சீக்வன்ஸை பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பண்ணியாச்சு 3. ஸோ வி ஹேவ் டு ஃபைண்ட் திஸ் சீக்வன்ஸ் வில் கிவ் த லோயஸ்ட் elapsed டைம், ரைட்டா. ஒரு அந்த டோட்டலாக அந்த மிஷினில் ஒர்க் முடியறதுக்கு லோவஸ்ட் டைம் இந்த சீக்வன்ஸாக கொடுக்கும், ரைட்டா, அந்த ப்ராடக்ட்டுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்க, இது வந்து என்ன டோட்டல் elapsed டைம் கேட்டுக்கனால நம்ம இந்த டைம் டோட்டல் டைம் கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ ஃபஸ்ட்டு மிஷின் ஏ மிஷின் பி, அதாவது தட் மீன்ஸ் அக்கார்டிங் த கொஸ்டின் job 3 should process in machine A. After completing machine A, you should go to the machine B. அதான் கொடுத்துருக்காங்க, அதான் A to B ன்னு கொடுத்துருக்காங்க அந்த ஆர்டர். அதை பேஸ் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மிஷின் ஜாப் 3 மிஷின்ஸ் ஃபர்ஸ்ட் ஜாப் 3 தான், ரைட்டா. அதோட இன் டைம் வந்து 0, ஏன்னா இன்ஸ்டா அதுக்கு எந்த ஜாப்புமே இல்லை, அப்போ 0. இதோட 3யோட ப்ராசஸிங் ஹவர்ஸ் எவ்வளவு, 3யோட ப்ராசஸிங் ஹவர்ஸ் வந்து 2, அப்போ இங்கே 2. ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி எந்த ஜாப்புமே இல்லை, அதான் இங்கே 0. ஸோ 2ல் ஆரம்பிக்குது, ரைட்டா. ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் ஜாப் பி, இங்கே ஏ முடிஞ்ச உடனே திருப்பி பிக்கு போகும். அப்போ பியோட இன் டைம் என்னது, இங்கே என்ன கம்ப்ளீட் ஆகுதோ அதான் இன் டைம் அங்கே, ரைட்டா. ஸோ இன் டைம் முடிஞ்சால் தான் இது இங்கே முடியும், இங்கே போய் ஸ்டார்ட் ஆகும், ரைட்டா. அப்போ இதோட அதே ஜாப் 3 வந்து பியில் ப்ராசஸிங் டைம் என்ன, ஜாப் 3 பியில் வந்து 6, ரைட்டா. இங்கே எங்கே ஸ்டார்ட் ஆகுது, இன் டைம் வந்து 2, அப்போ 2 + 6 8, ரைட்டா, அதான் 8, ரைட்டா. அடுத்து நெக்ஸ்ட் 3 எடுங்க, ரைட்டா. 3. ஸோ நெக்ஸ்ட் ஜாப் 2. ஸோ ஜாப் 2 இப்போ நமக்கு வந்து ஜாப் ஃபர்ஸ்ட் மிஷின் ஏல ஃபர்ஸ்ட் ஒரு ஜாப் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அந்த கம்ப்ளீட் ஆனால் தான் நம்ம அடுத்த ஜாப் உள்ளே வர முடியும். ஸோ அந்த கம்ப்ளீட் வந்து இங்கே 2 கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அந்த 2 தான் இங்கே வரும், ரைட்டா. அதே மாதிரி ஜாப் 2க்கு மிஷின் ஏ எவ்வளவு ஜாப் ஹவர்ஸ் வந்து ஜாப் 2க்கு 4, அப்போ 2 + 4 6, அப்போ 6ல் முடியும், ரைட்டா. 6ல் முடியும், ரைட். ஸோ அதுக்கடுத்து இதே ஜாப் ஜஸ்ட் கோ டு த மிஷின் பிக்கு போகும். ஆனால் மிஷின் பி எங்கே ஃபர்ஸ்ட் ஜாப் எப்போ முடியுது, 8ல் முடியுது. அப்போ இங்கே 6க்கு வந்துருச்சு. ஆக்சுவலி இங்கே ஐடில் டைம் வெயிட்டிங் டைம் நீங்கள் அந்த இதில் போட்டிருப்பீங்க, அதாவது அந்த ரிசர்வன்ஸ் இருக்கும், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதை பேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இங்கே பி வந்து ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து ஜாப் 3 வந்து கம்ப்ளீட்டட் டைம் வந்து 8ல் தான் முடியுது. ஆனால் செகண்ட் ஜாப்பில் ஏ எப்போ முடியுது, 6லேயே முடிஞ்சு வெயிட் பண்ணுது. அப்போ இங்கே 8 முடிஞ்சால் தான்
இங்கே வந்து 6 வந்து அடுத்த அந்த ஜாப் 2 வந்து நெக்ஸ்ட் பிக்கு போக முடியும். அப்போ ஜாப் பியோட வருஷம் வெயிட் பண்ணுங்க. ரைட், ஜஸ்ட் நான் ரிப்பீட் பண்ணுறேன், கவனிங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஜாப் கொஸ்டின் இருக்குல்ல, ரைட். சரிங்க, ரைட். ஸோ இப்போ இது கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட் ஜாப் வந்து நம்ம இந்த ஜஸ்ட் வி ஹேவ் சீக்வன்ஸ்ட் பேஸ்ட் ஆன் த sequence job based on the order AB பேஸ் பண்ணி ஆர்டர் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இன் டைம் ஸ்டார்டிங் எதுவுமே இல்லை, அதனால் 0. தென் +2 ரிவர்ஸ் ஜாப் த்ரீக்கு மிஷின் ஏல வந்து 2 hours, டோட்டல் 2 hours முடியுது. ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஏ த சேம் ப்ராடக்ட் ஷுட் கோ டு த பி, அதாவது இன் டைம். ஸோ இங்கே எங்கே 2 முடியுதோ 2 தான் ஆரம்பிக்கும். அதே மாதிரி இதில் வந்து 6 மிஷின் ஹவர்ஸ் வந்து 6 hours, அதாவது ஜாப் த்ரீக்கு பியில் வந்து 6, கொஸ்டினில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஜாப் த்ரீ வந்து பி வந்து 6, ரைட்டா. ஸோ இங்கே 2 + 6 8, ரைட்டா. தென் செகண்ட் ஜாப், அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஜாப் 2 இருக்குது. ஸோ ஜாப் 2 வந்து எப்போ இன் ஆகும், ஃபஸ்ட் ஏல இன் ஆகும், ஃபஸ்ட்டு ஜாப்போட எண்டில் தான் அடுத்து இன் ஆகும். இங்கே 2ல் முடியுது, அப்போ 2ல் இன் ஆகும். இதோட ப்ராசஸிங் ஹவர்ஸ் வந்து 4, ரைட்டா. ஜாப் 2க்கு ப்ராசஸிங் ஹவர்ஸ் என்ன 4, பிக்கு வந்து 8 அப்படின்னு வச்சுக்கோங்க, ரைட்டா. 4. ஸோ அப்போ 2 + 4 6. ஸோ 6ல் கம்ப்ளீட் ஆகும். 6 இங்கே ஸ்டார்ட் ஆகணும், பட் ஃபஸ்ட் ஜாப்பே 8லாம் கம்ப்ளீட் ஆகுது. அப்போ ஃபஸ்ட் ஜாப் 3 கம்ப்ளீட் ஆனால் ஜாப் 2 அடுத்து போக முடியும். ஸோ அப்போ 8 தான் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ 8 தான் இங்கே ஸ்டார்ட் ஆகும். அப்போ இந்த 6 நெக்ஸ்ட் இங்கே உள்ளே போகும், ரைட்டா. ஜாப் 2 வந்து மிஷின் பிக்குள்ளே போகும். அங்கே ப்ராசஸ் ஹவர்ஸ் என்னது 8, ஏன்னா பாருங்க கொஸ்டினில் பாருங்க. ஸோ 8, ரைட்டா. 2க்கு 8, அப்போ 8 + 8 16. நெக்ஸ்ட் சீக்வன்ஸில் 4 இருக்குது, ரைட்டா. ஸோ ஃபஸ்ட்டு எங்கே முடியுது 6ல் முடியுது. ஸோ அதே 6ல் தான் இங்கே ஆரம்பிக்கும். அதோட ப்ராசஸிங் டைம் என்ன, தட் மீன்ஸ் ஜாப் ஹவர்ஸ் வந்து 4க்கு வந்து 5, பி வந்து 6. ஸோ 5னா 6 + 5 11. ஸோ இங்கே 11, அடுத்து 11 ஸ்டார்ட் ஆகணும். பட் இங்கே நமக்கு ஃபஸ்ட் ஜாப் செகண்ட் ஜாப் எப்போ முடியுது 16ல் முடியுது. ஸோ பியில் அது முடிஞ்சால் தான் நெக்ஸ்ட் ஜாப் ப்ராசஸ் பண்ண முடியும். அப்போ 6 நெக்ஸ்ட் ஜாப் 4 வந்து உள்ளே போகும், 16ல் உள்ளே போகும். அதோட ப்ராசஸிங் டைம் வந்து அவ்வளவு 6. அப்போ 6 + 16 + 6 22, ரைட்டா. நெக்ஸ்ட் ஜாப் 5, அதே சேம் 15 11 தான் முடியுது. 11 ஸ்டார்ட் ஆகும். அதோட ப்ராசஸிங் டைம் 9. ஸோ 5க்கு வந்து 9, ரைட்டா. 5க்கு 9, பிக்கு வந்து ஏக்கு வந்து 9, பிக்கு வந்து 4. ஸோ 11 + 9 20. தென் இங்கே 20ல் ஸ்டார்ட் ஆகணும், பட் இங்கே 20ல் முடியுது. ஸோ அப்போ 20 தான் முடியுது. ஸோ 20ல் இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகும், ப்ளஸ் எவ்வளவு 4, ரைட். ஸோ 4 டோட்டலாக 26. தென் ஒன்ஸ் அகெயின் இங்கே 20 ஸ்டார்ட் ஆகும். ஜாப் 1ல் இது 7, மிஷின் ஏ வந்து 7, மிஷின் பி வந்து 3, ரைட்டா. மிஷின் ஏ வந்து 7, மிஷின் பி வந்து 3. ஸோ அப்போ 20 + 7 27. தென் 27 ஸ்டார்ட் ஆகும், ரைட்டா. பட் இங்கே 26ல முடியுது. 26ல முடிஞ்சாலும் இந்த ஆக்சுவலாக ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஏ த மிஷின் ஷுட் கோ டு த பி. அப்போ 26ல முடிஞ்சாலும் இங்கே ஐடியல் டைம் வெயிட்டிங் டைம்லாம் செக் பண்ண தேவையில்ல. நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும், ஸோ 27 ஸ்டார்ட் ஆகும். 27 ஸ்டார்ட் ஆகி +3, ஸோ டோட்டலாக 33ன்றது இங்கே உங்களுக்கு மிஷின் ஹவர்ஸ் ஃபார் பி. தென் லாஸ்ட் இல்லை 27, அது ப்ளஸ் 6க்கு என்ன இருக்குது, 6க்கு 8 1. ஸோ 8 1 இருக்குது. அப்போ 6 8 35, 35ல் இங்கே ஸ்டார்ட் ஆகணும், பட் இங்கே 30ல் முடியுது. ஸோ அப்போ 35 ஸ்டார்ட் ஆகும். சப்போஸ் இங்கே 36 ஆகுனா இங்கே 36ல் ஆரம்பிக்கும், ரைட்டா. +1 36. அப்போ 36 தான் உங்களுக்கு டோட்டலாக அந்த ஒரு ஜாப் 3 2 ஜாப் வந்து 3 2 4 5 1 6 இந்த சீக்வன்ஸுக்கு total elapsed time to complete the job both missions MA, the mission A mission B is 36 hours.
டோட்டலாக 36 ஹவர்ஸ். ரைட்டா, அதுதான் உங்கள் புக்கில் போட்டிருக்கு 36 ஹவர்ஸ். ரைட்டா, அதோடைய எக்ஸ்பிளேஷன் தான் இங்கே போட்டிருக்கோம், ஆனால் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே.